கண்டகாரண்ய காட்டின் நடுவில் ஒரு மெல்லிய காற்று வீசியது. ராமரும் லக்ஷ்மணனும் காட்டுக்குள் சென்றனர். சீதா தனியாக இருந்தாள். ஆனாலும் அவளது உள்ளத்தில் ஒரு நிலை தெரியாத பதட்டம் ஏற்பட்டது. அந்த நொடியில் மரங்களின் நடுவில் ஒரு முனிவர் தோன்றினார். முகத்தை மூடியிருந்தார். கண்கள் மட்டும் தெரிந்தன. யார் என்று சந்தேகம் எழும்பியது. அந்த நொடியே முனிவரின் வேடம் முடிந்து விழுந்தது. 10 தலைகளுடன், தீப்பெருக்கும் கண்களுடன் இராவணன் வெளிப்பட்டான். இராவணன் அவள் மீது விழுந்தான். ஆனால் சீதா ஒரு சாதாரண ராஜபத்னி இல்லை. அவள் கையில் இருந்த மாயத்தூளை வீசியாள். பசுமை புகை வெடித்தது. இராவணன் கண்கள் எரிந்தன. லக்ஷ்மணன் ஓடி வந்தான். ஆனால் அவன் பார்த்தது எரிந்த நிலம். மேல் மரத்தின் மீது ஒரு மர்ம காப்பாளர். அவன் மெதுவாக கூறினான், இல்லை இராவணா, அவள் உன்னுடையவள் அல்ல. நடந்தது என்ன, நடக்க போவது என்ன? யார் அந்த மர்ம காப்பாளன்? ராவணன். ஏன் சீதையை கடத்தணும்? இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு சாட்டிஸ்ஃபை அஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.